நம்மளுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் எவ்வளவு மாசுக்கள் கலந்துருக்கு அப்படின்னு. உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது 50 யூனிட் இருக்கலாம். ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் 50 யூனிட் வந்து மாசுக்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, நுரையீரல் பாதுகாத்து கொள்ளும் சொல்கிறான். சென்னையில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்தில் பகுதியில் எப்பொழுது அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பார்த்தாலும் 350லேருந்து 400 இருக்குது. நம்ம கேபிட்டல் ஆஃப் இந்தியா டெல்லியில் 900 இருக்கிறது நண்பர்களே. 50 தான் இருக்கலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமாக 400, 300, 500 என்று வைத்திருக்கிறோம். அந்த ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் கலந்திருக்கக்கூடிய மாசுக்களை தான் நாம் எல்லோரும் சுவாசித்து கொண்டே இருக்கிறோம். அந்த சுவாசிக்கிற காற்று வழியாக போகக்கூடிய அந்த மாசுக்களை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் நம்ம உடம்புல இருக்கு. அந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் யாருக்கோ எவருக்கோ அந்த எதிர்ப்பாற்றல் சற்று குறையும் போது, குறிப்பாக வேறு ஏதாவது வைரஸ்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது அந்த எதிர்ப்பாற்றலில் சற்று பிழை இருக்கிறது. நான் முதல்ல சொன்னதைக்கு வரேன். இந்த உலகம் வைரோஸ்பியர், இதில் ஏகப்பட்ட வைரஸ்கள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய ஆற்றலோ இல்லை அந்த வைரஸுக்கு இணக்கமாக செல்லக்கூடிய ஆற்றலோ நம்ம உடலில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இணக்கமாகவும் இல்லாமல் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் இல்லாமல் அந்த வைரஸ் மேலோங்கி நிற்கும் போது தான் இந்த மாதிரியான பல நோய்கள் வருது. போன வாரம் நேற்று ஒருத்தர் வந்து எங்கிட்ட கிளினிக்கில் நடந்த விஷயம் செல்ஃபோனில் இப்படி எடுத்து காட்டுறார். சார், போன வாரம் இந்த பையன் எப்படி விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்கள். அந்த பையன் கிரிக்கெட் விளையாடுவான், சின்ன பையன், மட்டைப்பந்தை வச்சுக்கிட்டு விளையாண்டு ஓடிட்டு இருக்கிறான். போன வாரம் இன்னைக்கு அவன் சிகிச்சையில் படுத்திருக்கான். போன வாரம் இப்படி இருந்த பிள்ளைக்கு ஏன் சார் இப்படி ஆகுது? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. பரவாயில்ல, பயப்படாதீங்க. அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது, அவர்கள் காமித்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நிச்சயமாக இதை சரியாக்கிடலாம். 247 குழந்தைகள் அட்மிட் ஆகிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்க டேட்டா 247 குழந்தைகளில் 80% குழந்தைகள் சிகிச்சையில் சரியாயிடுறாங்க அப்படின்னு அந்த புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் வந்து சொல்கிறார். பரவாயில்ல. ஆனால் போன வருஷம் 117 தான் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் ஏன் 247? டபுள் ஆகிருக்க. இந்த நம்பர் கூடுனதுக்கு என்ன காரணம் தெரியல. தெரியாது மறைந்திருக்க காரணம் ஒன்று சுற்றுச்சூழலில் இருக்கிறது, இல்லை என்றால் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிறது. நண்பர்களே, இந்த இரண்டிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம் உணவில் அக்கறையோட ஒவ்வொரு வேளை சாப்பிடக்கூடிய உணவிலும் அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் இதை தவிர்க்க முடியும். சில விஷயங்களை தொகுத்து சொல்லிவிட்டு நேரம் குறைவுங்கிறனால சில விஷயத்தை தொகுத்து சொல்லிட்டு இறங்கலான்னு பார்க்குறேன். காலையில் சாப்பிடக்கூடிய பானம், நமக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா காலையில் நம்ம எல்லாரும் குடிக்கக்கூடிய பானம், அது வெறும் காஃபி டீ மட்டும்தான் குடிப்பேன் இனிமேல் அடம் பிடிக்காதீங்க. என் பிள்ளை எதையும் சாப்பிட மாட்டான், ஒரு டம்ளர் பாலாவது கொடுப்பேன்னு வெறும் பாலை கொடுத்து அனுப்பாதீங்க. பாலே அவசியமாக வேண்டாமான்னு பல சர்ச்சைகள் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. பால் மிகச்சிறந்த ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். தேவையானவர்களுக்கு அது கொடுக்கணும். ஒரு சவல குழந்தையாக இருக்குது, இல்லை ஒரு பெண் வந்து மாதவிடாய் முடிவில் இருக்கிறார்கள், அவங்களுக்கு கால்சியம் வேணும், ஒரு சிகிச்சையிலிருந்து மீண்டு வரக்கூடிய கன்வாலசன்ஸ் பீரியட், பால் உடனடியாக அவருக்கு தேவை கொடுத்து கொள்ளுங்க. ஆனால் தினம் எல்லாரும் லிட்டராக பால் குடிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி குடித்தவர்களும் நம்ம இல்லை. அப்போ காலையில் சாப்பிடக்கூடிய பானம் என்ன? தேநீர் குடிக்கலாமா? தேநீர் மிகச்சிறப்பு. தேநீர் ஆகச் சிறப்பான உணவு. ஆனால் அது தேநீராக குடிக்கணும். நாம் எல்லாரும் குடிக்கிறது தேநீர் இல்லை நண்பர்களே. நாம் எல்லாரும் குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். உண்டா இல்லையா? தினம் காலையில் தேயிலையில் பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு பாயாசம் காய்ச்சி காலங்காத்தால எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம். தேயிலை மிகச்சிறப்பான பயனை கொடுக்கணும் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் 2 ஸ்பூன் தேக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு 3-4 நிமிடம் மூடி வைத்து விட்டு அதை குடித்தால் அதுதான் தேநீர். இனிப்பு வேணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் ஒரு பனங்கருப்பட்டியோ ஒரு துளி தேனோ விட்டுக்கலாம். தினம் தேயிலையை தான் இப்படி போட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் நெல்லிக்காய் தேநீர், நெல்லி தேநீர் குடிச்சு பாருங்க, தெரியும் அதனுடைய சுவை. வெறும் நெல்லிக்காய் பொடியை பவுடர் பண்ணி அதை கஷாயம் மாதிரி வெறுமனா அதுவே இதே வெந்நீரில் ஒரு ஸ்பூன், இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு டிகாஷன் கும்பகோணம் டிகிரி காப்பி போடக்கு வச்சுருந்தீங்கன்னா அதில் காப்பி தூளுக்கு பதிலாக நெல்லிப்பொடியை போட்டு வெந்நீரை போட்டு இறக்கி அதில் வெந்நீர் கொஞ்சம் கூடுதலாக கலந்து அதை குடித்து பாருங்கள். தேன் விட்டு கலந்து குடித்து பாருங்கள். நெல்லிக்காய் ஒன்று போதும். பல உடலின் எதிர்பார்த்தலுக்கு பல வகையில் உதவுறது நெல்லிக்காய். அவன் நெல்லிக்காயை விட்டுட்டு கிவி வாங்கி சாப்பிட்றேன். எங்கள் வீட்டு ஃப்ரூட் சேலடில் நாங்கள்லாம் கிவி தான் வாங்குவோம். ஒரு பழம் 60 ரூபா 80 ரூபா.
நியூசிலாந்திலிருந்து வருது, இந்தோனேஷியாவிலேருந்து வருதுங்கிறான். மடையா, நம்ம ஊரில் இருக்க நெல்லிக்காய்க்கு கிட்ட நிற்க முடியாது. அது அவ்வளவு விட்டமின் சி கண்டன. அதாவது சில பொருட்கள், உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வெயிலில் வச்சா போயிடும், கொதிக்க வைத்தா போயிடும். அப்படி கொதிக்க வைத்தால், அப்படி வெயிலில் வைத்தா சுணங்காத விட்டமின் சி குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய். நம்ம அத்தனை பேர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய காய் நெல்லிக்காய். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நெல்லிக்காய் எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் நெல்லிக்காய் இருக்கா? சார் எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது சார். தயவு செய்து நெல்லிக்காயையும் கொண்டு நம்மளையும் கொண்டுறாதீங்க. நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடணும். அப்படியே சவைச்சு சாப்பிட்டு, சின்ன பிள்ளைகளை நெல்லிக்காய் கடித்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து அது இனிக்கிறத எப்படி சந்தோஷமாக விளையாண்டுருக்கோம், அந்த விளையாட்டை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நெல்லிக்காய் ஆகச் சிறப்பானது. அதை நெல்லியே ஒரு நாள் டீ குடிக்கலாம், கரிசலாங்கண்ணியில் ஒரு டீ குடிக்கலாம், சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் குடிக்கலாம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஆவாரம்பூ தேநீர் குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோடு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. அவ்வளவு சிறப்பு. ஆவாரையில் பல ஆய்வுகள் உலகெங்கும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளவு தூரம் சர்க்கரை ரத்தத்தில் இருக்க சர்க்கரை செல்லுக்குள்ளே எப்படி தள்ளுது, சர்க்கரையை ஜீரணிக்கிறதுக்கு ஈரலில் இருக்கக்கூடிய நொதிகளை எப்படி தள்ளுகிறதெல்லாம் ஆவாரையில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயாவது வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஸ்மித் லைன் பீச் அப்படிலேருந்து ஆவார் அப்படின்னு ஒரு டீ வரும். அதை போய் 250 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஆனால் இங்கேருந்து ஆவாரம்பூவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்து கஷாயம் போட்டு குடிக்க மாட்டோம். நண்பர்களே, நம் காலையில் சாப்பிடக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும். நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் காலையில் ஒரு நாள் பச்சை தேநீர், ஒரு நாள் காஃபி சாப்பிட்டுக்கோங்க, காஃபி பிடிக்குமா சாப்பிட்டுக்கோங்க. ஒரு நாள் ஆவாரை, ஒரு நாள் துளசி, ஒரு நாள் சுக்குமல்லி, ஒரு நாள் திரிகடுகம், ஒரு நாள் எலுமிச்சை டீ, ஒரு நாள் இஞ்சி தேநீர், அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். காலை உணவா நம்ம வீட்டில் குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா, புரதம் மிக அதிக அளவில் இருக்கணும். நல்லா கண்டிப்பாக ஒரு சுண்டல், ஒரு பாசிப்பருப்பு சுண்டல், ஒரு கொண்டக்கடலை சுண்டல், ஒரு பல தானிய சுண்டல், ஏதாவது ஒரு வகையில் ஒரு சுண்டல் கொடுங்க. காய்கறிகளை நிறைய துண்டாக்கி சாலடாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. சார் அதெல்லாம் நாங்கள் பழகினதே இல்லை. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் உள்ள. தினம் காலையில் எடுத்து தோசை. பல வீட்டு பெண்களை கேட்டால் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன சமைச்சிங்கன்னா 4,36,000 தோசை சுட்டிருக்கேன் சார். பல பெண்கள் அப்படியே தான் வாழ்க்கையை தோசை சுட்டே அழிச்சிருக்கக்கூடிய அளவில் நம்ம சமூகத்தை வச்சுருக்கோம். வேண்டாம், இட்லி தோசைங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்குவோம். மீதி நாட்களில் நல்லா இந்த மாதிரி சுண்டல், சூப்புனா முட்டு ஒரு 30 ml கடையில் ஹோட்டலில் கொதிக்க கொடுக்கணும். அது வேண்டாம். சூப் தாய்லாந்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகப்பையில் சாப்பிட்றாங்க, பெரிய போனியில் சாப்பிட்றாங்க. வயிறு நிரம்பும், நிறைய காய்கறிகள் போட்டு சாப்பிடலாம், தப்பு இல்லை. சார் இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்களா? நீங்கள்லாம் தமிழர்களுடைய மரபு உணவுகளை பேசுகிறவங்க, நீங்கள் என்ன சார் இதை சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. தொன்மை அப்படியே இருப்பது, அதை போற்றி பாதுகாக்கணும். மரபு என்பது கிளைத்து கொண்டே வருவது, புதிய அறிவியலை உள்வாங்கி இதை நம் தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே எப்படி கொண்டு வருவதுங்கன்னா மரபு. அப்படிங்கிற அடிப்படையில் உலகமே சொல்லக்கூடியது இந்த மாதிரி புரதச்சத்து உள்ள நிறைய காய்கறிகள் சேர்ந்த காலை உணவு நமக்கு இருக்கணும். புரதம் கம்மியாக இருக்கா, கொஞ்சம் 2 முட்டை சாப்பிட்லாம். முட்டை சாப்பிட மாட்டேனா, சோயா அது சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படியான ஒரு புரத உணவு இருக்கணும். நான் அப்படி பல மீட்டிங்கில் சொல்லும்போது, சார் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் சோயா, 2 முட்டை, கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பாதாம் இப்படிலாம் சேர்த்துக்கிங்கன்னா, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிமா? ஏன்னா இடையில இட்லி தோசை வடை இல்லைன்னா அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அப்படி இல்லை, இதுதான் உணவு, இப்படித்தான் காலை உணவு இருக்கணும். மதிய உணவில் சோறு குறைவாக இருக்கட்டும். பல நிறங்களில் நல்ல ஒரு பப்பாளி துண்டு வச்சுப்போம், சிவப்பு நிறத்துக்கு நல்ல பொன் மஞ்சளில் இருக்கக்கூடிய திணை அரிசியில் சோறு வைத்து கொள்ளலாம். கரு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழமோ கத்திரிக்காயோ அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல நிறங்களில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் நிறைய கீரை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உங்கள் தட்டு நிறைய காய்கறிகளை சாப்பிட்டு, புலால் வேணுமென்றால் மீனுக்கு முதலிடம் கொடுத்து மட்டனுக்கு முதலிடம் எடுத்துக்கிட்டு கோழியை கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம் வெயில் காலங்களில். அப்படியே கோழி எடுத்துக்கொள்ளாலும் கடக்நாத் கோழின்னு இருக்கு, கருப்பு கோழி, அது மிகச்சிறப்பு என்று பல மருத்துவத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார், அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உங்கள் உணவு இருக்கணும். இரவு உணவு என்பது, சர்க்கரை வியாதி இருக்கா, கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டியது சர்க்கரையை மெல்ல மெல்ல ரத்தத்தில் சேர்க்கிற குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவு மட்டும்தான் இரவில் சாப்பிடணும். அதில் மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் கோதுமை ரவை உப்புமா. கோதுமை உடைத்த கோதுமை ரவையோ இல்லை சிறுதானியங்களில் வரகு சாமை வரை ரவை மாதிரி இருக்கணும். சிறுதானியம்னாலே உடனே கஞ்சி காய்ச்சி குடிச்சிடக்கூடாது.
கஞ்சி காய்ச்சி குடிச்சா அதுவும் சர்க்கரையை மேலே ஏற்ற தான் செய்யும். அதை நல்லா உடைத்த குருணையான ஒரு அரிசியாக வைத்துக்கொண்டு அதை இரவு உணவாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் இப்படி திட்டமிடுங்க. தின்பண்டங்கள்னு எடுத்தால் அதில் சுண்டல் பிரதானமாக இருக்கட்டும். நிறைய நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பஜ்ஜியோ வடையோ அதுலேயும் டிரான்ஸ்ஃபேட் வரும் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா. ஆனால் அதில் நம்ம யாரும் சோடியம் பென்சோவேட் போட மாட்டோம், அதில் யாரும் பொட்டாசியம் நைட்ரேட் போட மாட்டோம், அதில் மோனோசோடியம் குளூட்டமேட் போட்டு உங்கள் வீட்டில் சர்வ் பண்ண மாட்டீங்க. ஆனால் கடையில் விற்பனை செய்யக்கூடிய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யக்கூடிய அத்தனை தின்பண்டங்களிலும் நொறுக்கு தீனிகளிலும் இந்த தேவையற்ற ரசாயனங்கள் கலந்திருக்கும் நண்பர்களே. இவை இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம தினம் நம்மளும் சாப்பிடணும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு வரணும். இந்த குப்பை உணவுகளாக விற்கக்கூடிய பீஸா, பர்கர், ஷவர்மா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம் சமூகம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அவற்றிலிருந்து வெளியே வந்து நம் ஆரோக்கிய உணவுக்குள்ளே நாம் நிற்கணும் அப்படிங்கிறத நாம் ஒரு மிகப்பெரிய கடமையாக, ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இது சாய்ஸ் இல்லை, இது மேண்டேட். இனிமேல் இதை தவிர்க்க முடியாது. அப்படியான உணவுகளை எடுத்தால் மட்டும்தான் நாளைய எதிர்காலத்தை, வருங்காலத்தை ஆரோக்கியமான ஒரு சமூகமாக மாற்ற முடியும். பெருவாரியாக புற்றுநோயும் சர்க்கரை நோயும் கூடிக்கொண்டிருக்கிற காலத்தில் தினம் தினம் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக 20 நிமிடங்களை மெனக்கிட்டு கரிசனத்தோடு உங்களுடைய உணவை தயாரியுங்கள். ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.